My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வருஷம் உங்களோட சேர்த்து வருகிற மே மாதம் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுத போகிறாங்க. இத்தனை மாணவர்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11,000 சில்லற இடங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ யதார்த்தம் என்னென்னா அப்ளை பண்ணக்கூடிய, தேர்வு எழுதக்கூடிய, இல்லை நீட்டில் குவாலிஃபைங் மார்க் வாங்கக்கூடிய, நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் எம்பிபிஎஸ் சீட்டோ அல்லது பிடிஎஸ் சீட்டோ கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் யதார்த்தம். நீங்கள் எந்த மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு பிடிஎஸ்சில் சீட்டு கிடச்சிரும். நீங்கள் எந்த மார்க் வாங்கினாலும் எம்பிபிஎஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்டு வாங்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க் நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ண வேண்டிய எல்லா டியூஷன் ஃபீஸாக நீங்கள் கட்டக்கூடிய அந்த பணத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மார்க் நல்லா வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டு கிடைக்கும். ஃபீஸ் ஒரு 18,000 ரூபா தான் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா கூட ரொம்ப கம்மியான செலவில் எம்பிபிஎஸ் டிகிரியை நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்துடலாம். இது அதை விட கொஞ்சம் மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கிடச்சிரும். அப்போ 4.5 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் எல்லாம் சேர்க்கும்போது ஹாஸ்டல், ஃபுட்டு, மெஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துலேருந்து ஒரு 9 லட்சம் ரூபா வரைக்கும் செலவாகும் ஒரு வருஷத்துக்கு. அதை விட மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி யோசிக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகும்போது ஒரு 17 லட்ச ரூபா, 18 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்துடும். 13.5 லட்ச ரூபா தான் டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, மெஸ் ஃபீஸ் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இருக்குது, மற்ற விஷயங்களெல்லாம் சேர்க்கும்போது 17 லட்சம், 18 லட்சம், 19 லட்சம் வரைக்கும் கூட ஒரு சில கல்லூரிகளில் வாங்குறாங்க. இதையே விட மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு 23 லட்ச ரூபா வரைக்கும், 23, 24 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயே நீங்கள் என்ஆர்ஐ லேப்டு சீட் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய உறவினர்கள், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்ராடில் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ஆர்ஐ கோட்டாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட் எடுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஃபீஸ் அப்படிங்கிறது வேரி ஆகுது. அப்போது ரியாலிட்டி என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்பிபிஎஸ் சீட்ஸை நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்குக்கு தகுந்த மாதிரி வேறு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். சேல் அப்படின்னா வெறும் பிஸ்னஸாக மட்டும் நடக்கலை. நம்ம வாங்கின மார்க்குக்கு தகுந்த மாதிரியான இடங்களில் நம்ம போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுது. இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவ இடங்கள் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 11,525 சீட்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சீட்ஸாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் 11,525 மாணவர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த 11,525 சீட்டில் ஆல் இண்டியா கோட்டாக்கான 15% போகுது. இந்த 15%ல் தமிழ்நாட்டு மாணவர்களும் சீட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்தும் வந்து சீட் எடுக்கலாம். ஸோ இங்கே 15% சீட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு பட் ஆல்சோ ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள். அப்போ வேறு மாநிலத்து மாணவர்களும் இந்த 15% இடங்கள், இந்த 11,525ல் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய 15% இடங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நமக்கு மட்டும் சொந்தமான சீட்ஸ் கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் அதற்குரிய உரிமை அப்படிங்கிறது இருக்குது. இது நம்மளுடைய எம்எம்சி கவுன்சிலிங், எம்சிசி கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய நடைமுறை. இந்த ஸ்டேட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 இது பிரிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதர் ஸ்டேட் பீப்புள் கேன் கம் அண்ட் டேக் அ சீட். இந்த 92.5 ரிசர்வேஷன், 7.5 ரிசர்வேஷனுங்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சீட்ஸ். இதில் தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான் சீட் எடுப்பாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்ன்னு இருக்குது, மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் காலேஜஸ்ன்னு இருக்குது. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸாக இருந்தால் தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் சேர முடியும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜாக இருந்தால் பிற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களும் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் எடுக்க முடியும். இப்போ ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ரியாலிட்டி? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5, 92.5 ரிசர்வேஷன். உங்ககிட்ட நல்ல மார்க் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. மே மாதம் 5ஆம் தேதி எக்ஸாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். புதிய கான்செப்ட் எதையும் நான் படிக்கிறேன்னு சொல்லி மண்டையை குழப்பிட்டு இருக்காதீங்க. நல்லா படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் படித்த ஃபார்முலா ஷீட்ஸ், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஃபார்முலா ஷீட்ஸ், நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதி பாருங்கள். அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள், சொல்யூஷன்ஸை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை, நீட்டில் வாங்கக்கூடிய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
ரெண்டாவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. நீட் எக்ஸாமில் 3 hours 20 minutes எக்ஸாம் டைம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதா உங்களுடைய மார்க். ஸோ ஃபார் வாங்கின மார்க் டெஸ்ட் மார்க்கை பற்றி பயப்படாதீங்க. அது உங்களுடைய நீட் மார்க் கிடையாது. இனி வர்ற நாட்களில் நடக்க போகிற இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் வாங்குகிற மார்க் தான் டிசைட் ஆகும். இந்த நேரத்தில் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிற முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இல்லை சஜஷன் அட்வைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை டார்ச்சர் பண்ணாதீங்க. நீட் எக்ஸாம் மட்டும்தான் வாழ்க்கைங்கிறது கிடையாது, எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்புங்கிறது கிடையாது. எம்பிபிஎஸ்ஐ தாண்டி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் புரிஞ்சுக்கணும், எம்பிபிஎஸ்ஐ தாண்டி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. there are so many opportunities that are available. 12th மார்க் மட்டுமே வச்சுக்கிட்டு போகக்கூடிய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் நீட் ஸ்கோர் வச்சுருக்கிறேன், அந்த ஸ்கோரை வச்சு போகக்கூடிய கோர்சஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா பிடிஎஸ் போகலாம், ஆயுஷ் கோர்சஸ் போகலாம், வெட்டினரி சயின்சஸ் இருக்குது, பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. இது எதுவுமே வேணாம் சார், நான் படித்தா எம்பிபிஎஸ் தான் படிப்பேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் ஆசை உங்ககிட்ட இருக்குது, அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் பிரேக் எடுங்க. இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் பிரேக் எடுத்து உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் விரும்புகிற அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு 1 year பிரேக் எடுத்து படிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இன்றைக்கி சூழ்நிலை அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் இருந்தாலும், நிறைய சீட்ஸ் இருந்தாலும், தமிழ்நாட்டில் நீங்கள் பணம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய சீட் அப்படிங்கிறது வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அப்போ கம்மியான பணத்தில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணுன்னா ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணத்தான் வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த யதார்த்தத்தை மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். வருகிற நீட் எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. எல்லாத்துக்குமே எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஆசையும் பிரேயர்ஸும் கூட. ஆனால் யதார்த்தம் என்னென்னா 11,525 மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நமக்கு டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபீஸ் 25 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபாலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் வரும். சில காலேஜஸில் 28 லட்சம் வரைக்கும் கூட வாங்குறாங்க. அப்போது இதெல்லாமே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஃபீஸ். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கல்வியாளராக, ஒரு எஜுகேஷனிஸ்டாக, ஒரு கரியர் கவுன்சிலராக நான் இது வரைக்கும் பார்த்த மாணவர்களை வச்சு நான் சொல்கிறது என்னென்னா, எம்பிபிஎஸ்ஸை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லையோ, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையோ, அல்லது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையோ படிக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள். அதையும் தாண்டி போகிறதா இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டா வரைக்கும் ஓகே. என்ஆர்ஐ கோட்டாவோ அல்லது என்ஆர்ஐ லேப் சீட்டோ எடுத்து நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வசதி இருக்குது, பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். உங்களுடைய ஃபேமிலி எப்படி இருக்குது, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகமான பேர்டன் அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. பெற்றோர்களுமே குழந்தைகள் இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா தைரியமாக நம்பி விடுங்க. ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறதுனால எதுவும் குறைஞ்சு போயிடாது. அவங்களுடைய வயசில் ஒரு வயசு அதிகமாகும், அது மட்டும்தான் இதாக போகுது. அதை விட அந்த 1 year பிரேக் எடுத்து அவங்க சாதிச்சிட்டாங்க, எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த அச்சீவ்மெண்ட்டை ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ செப்பரேட் ஃபீலிங். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் யூ கேன் கன்சிடர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ரிப்பீட்டிங் another year. இது எதுவுமே வேணாம் சார், எம்பிபிஎஸ் இந்த வருஷமே படிச்சாகணும், நான் 2-3 வருஷம் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். வேறு மாநிலங்களில் போய் எம்பிபிஎஸ் படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அதில் உங்களுக்கு அப்ராடில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி தமிழ்நாடு இல்லாமல் வேறு மாநிலங்கள் எங்கெல்லாம் கம்மியான ஃபீஸில் காலேஜஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எவ்வளோ மார்க் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும் தான் போக முடியும், அதில் என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி செப்பரேட்டாக வீடியோ போடுறோம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது ஒரு டேக் அவே பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் எப்படியாவது அவங்க விரும்பின மருத்துவ படிப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிப்பேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.